அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த பக்ரீத்துக்கு நாங்கள் வந்து பாட்லாக் பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ நிறைய பேர் அப்படிங்கிறனால வெதரும் நல்லா இருக்குது. சரி வெளியில் போய் லஞ்ச் பிளான் பண்ணிக்கலாம், அதாவது இங்கேருந்து பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக குமரலா பார்க்கில் ஷெல்டர் புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ அங்கே தான் இப்போது கிளம்பிட்டுருக்குறோம். வீட்டிலேருந்து 20 minutes ஆகும் அங்கே. ஏன்னா இந்த சம்மர் டைமில் நம்ம வந்து எல்லா இடமே ஈஸியாக வந்து கிடைக்காது, ஏன்னா எல்லாமே புக் ஆகிடும் அப்படிங்கிறனால முன்னாடியே புக் பண்ணியாச்சு. நல்ல வெயில் இன்னைக்கு, ஆனால் லைட்டாக காற்று இருந்தனால அந்த வெயில் அவ்வளவா தெரியல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வெதர் வந்து, அதாவது வெயில் ரொம்ப ஹையில் இருந்துச்சு. நல்ல வேலை சாட்டர்டேவே வந்து பிளான் பண்ணிட்டோம். பக்ரீத் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே பக்ரீத்துங்க. நாங்கள் இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லாமே நான்வெஜ் தாங்க. என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1:30 1 o'clock அப்படிங்கும்போது கிட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் ரெண்டுமே. இது வந்து மட்டன் சுக்கா, ரெண்டு மட்டன் சுக்கா, இது ரெண்டும் பெப்பர் சிக்கன், இது வந்து மட்டன் சுக்கா, இது ரெண்டுமே மட்டன் சுக்கா. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை. எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெரைட்டி, ஒரு கார எக்கு குழந்தைங்களுக்காக, நார்மல் பாயில்டு எக்கு. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரைத்தா, ஆனியன் ரைத்தா. நெக்ஸ்ட்டு வந்து இது கத்தரிக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி 2 எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். மட்டன் பிரியாணி 2 ட்ரே, சிக்கன் பிரியாணி 2 ட்ரே, ஒயிட் ரைஸ், அப்பளம் இதெல்லாமே இருந்துச்சு. ஒயிட் ரைஸ், ரசம், அப்பளம் எல்லாமே வந்து இருந்துச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்கங்க. ஏன்னா மார்னிங் வந்து எல்லோரும் ஃபுட்டு பண்ணிட்டு வந்தனால சும்மா லைட்டாக தானே எடுத்திருப்பாங்க. வந்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்ஸுக்கெல்லாம். சரி கிட்ஸுக்கு கொடுத்துட்டு அடுத்து நம்மளும் அப்படியே சாப்பிட உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஐரின் வந்து யாரையாவது பார்த்துட்டா அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வர ஆரம்பிச்சிருவா. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் போக மாட்டா. ஸோ அதனால தான் உம்முன்னு இருக்கா. சரி வாங்க முருகேசன், தண்ணி பிடி போயிட்டு வருமா? பிரியாணி எல்லாம் வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடலாமா? ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த பக்ரீத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் அப்படின்னு தான் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? மட்டன் பிரியாணி, சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கிட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நான் வந்து கம்மி பண்ணி போட்டிருந்தேன். நானும் பிரியாணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் வந்து மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ்ஷு நல்லா இருந்தது. எல்லாமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மலர் எதுக்காக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து சாப்பிடலைங்க, என்னோட பசங்களுக்கு தான் ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து என் வீட்டுக்காரர் அதை போய் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்படியே போட்டுறாங்க. இதெல்லாம் இப்படியே போட்டுருவாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டாங்க. லைவா அப்படி போட்டுறது. ஒரு மனசை சாப்பிட விடுறீங்களா அப்படின்னு கேஷுவலா இருக்காங்களாமா? காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி பிரியாணி ரெடியா கேட்டாங்க. அப்படி கேட்க மாட்டோமா? பிரியாணி முக்கியமா? பிரியாணி முக்கியம். சோறு முக்கியம். எல்லாம் காலி போடுறீங்க. திரும்ப இன்னொரு ரவுண்டு சாப்பிட்டு ஸோ ஃபுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நாங்கள் வீட்டில் இருந்து ஐஸ் பாக்ஸில், அதாவது கிருப்பாவோட ரெசிபி, கிருப்பா வந்து டெசர்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கான ஐட்டம் எல்லாத்தையும் வந்து ஐஸ் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து ஃபலூடா பண்ணியிருந்தாங்க அங்கே டெசர்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபலூடா வந்து உடனே இது பண்ண முடியாதுங்கிறனால அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதை தான் வந்து எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து டெசர்ட் ஃபலூடா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. கிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் வேணும், சீட்ஸ் வேணுமா வேணாமா, அப்புறம் ஜெல்லி வேணுமா வேணாமா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இங்கேருந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா எல்லாத்தையும், அதனால வந்து எல்லாத்தையுமே ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபலூடாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசர்ட்டுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பிளான் வந்து கிருப்பாவோடது. எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தது. ஃபைனல் டச்சு இந்த ஃபலூடாவும் சூப்பராக இருந்துச்சுங்க. சேம் ஒரே மாதிரி குலோப் ஜாமுன் அந்த மாதிரி போகாமல் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ட்ரிங்க் அப்படின்னா இதுதான். ஏன்னா ஐஸ்கிரீமு, அப்புறமா வந்து அந்த சீட்ஸு இதில் நிறைய போட்டிருந்தாங்க. அதை வந்து கிருப்பாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இதுலேயே பார்த்து தெரியும், ஃபலூடாவே தெரியும்ல. கையில எடுத்து போடுறாங்க. கடை வச்சிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபலூடா யாருக்கு சீடு இல்லாம வேணும்? அவங்களாம் லாஸ்ட்ல வாங்க, சீடு இல்லாம வர்றவங்க லாஸ்ட்ல வாங்க. ஒரு ஃபுல்லா ஊத்துங்க, அதான் கணக்கு. அப்படிதான் வச்சிருக்கேன். இந்த சீடு போடாலாம் ஒரு ஓரமா போயிட்டு உட்காருங்க. அது நல்லா இருக்கு ஆக்சுவலா இருந்தது. இன்னொரு பால் டப்பா மட்டும் அதுல செய்முறையெல்லாம் சொல்லிட்டாங்களா? Where is the Faluda? Where is the Faluda? Where is the ice cream? Ice cream மட்டுங்களா? நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துறேனா? ஆக்சுவலி இது மாதிரி சாப்பிடுங்க. எல்லாம் போட்டாதான் மில்க், பாதாம் பிசின், அப்புறம் சப்ஜா சீடு, டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம். ஒரு ஆள் ஸ்டார்டிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. புதுசா யாரையோ பாக்குற மாதிரி லைட்டா உடம்பு குறைச்சிருந்தாங்க. हेलो சாப்பிட்றியா எடுத்துட்டு போவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி பிடிக்க வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம் தாங்க, வேற என்ன பண்ண முடியும். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி நின்றுட்டு பால் வந்து ஒருத்தவங்க கிட்ட யாருக்கிட்டையாவது த்ரோ பண்ணும்போது சைடில் நிற்கிறேன், அதாவது இப்போ ஆனி வந்து பால் வச்சுருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்க 2 பேரும் வந்து உட்காரணும். ஸோ அதுதான் கேம். அப்படி அவங்க உட்காரல அப்படின்னா அவங்க அவுட்டு. இல்லை நம்மளை அறியாமலே அந்த பால் வந்து நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க யாராவது உட்காந்துருவாங்க இல்லையா, ஸோ அப்படி உட்காந்தாங்கன்னா அவங்களும் அவுட்டு. இதுதான் கேமு. ஸோ பெரிய சர்க்கிளாக இருந்துச்சு, சீக்கிரமாகவும் முடிஞ்சிருச்சுங்க, நல்லா இருந்துச்சு. இந்த கேம் விளையாடிட்டு ஒரு 2 நாள் கால் வலி தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த கேமு. சுஷ்மி சொல்ல வராங்க. சுஷ்மி ரவுண்ட் சொல்ல வராங்க. என்னமா
எல்லா பாலுக்கும் எல்லாரும் யாரும் மிஸ் ஆவாங்க. அதான் கேம் உட்கார்ந்துட்டே இருக்கு. போடு. அது ஈஸி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, கிளாப் 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 பண்ணுங்க. எல்லாரையும் ஹாய் சொல்ல சொல்றேன். அங்கிள் ஹாய் சொல்லுங்க. மனோஜ் ஹாய். கிளாஸ் விட்டு இங்க பாஸ் ஆச்சுனா அவ்வளவுதான். ஹாய். ஃபேஸ் தெரியுதா? நீ வரல. தெரியுது. Cheers. ஹாய். ஆண்டி ஹாய் சொல்லுங்க. நான் ஆஃப் வச்சு. ஆண்டி ஆண்டி சொன்னீங்களே. எல்லாரும் கவுத்துருங்க ஒரு தடவை. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆண்டி கவுத்துங்க. ஹாய் சொல்லுங்க. கீழே ஊத்திட்டாங்க எல்லாம். கீழே ஊத்திட்டாங்க அவ்வளவுதான். சீக்கிரம் எல்லாரும் பண்ண முடியுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து நிறைய சீரிங்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்லா வேகமா ஊத்துங்க. ஊத்துங்க 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 வாங்க. அவ்வளவுதான் கீழே ஊத்துங்க. அவ்வளவுதான் ஒரு சீக்கிரம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஆமா ஆமா அவங்களுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல நீங்க நடந்தே போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டீம் ஏற்கனவே ரீல்ல இருக்காங்க. வேற ஏதாச்சும் நம்ம போய் எண்ட்ல இருக்க பக்கெட் பார்க்கலாம். இன்னும் 1 minute 30 seconds. ஆமா அப்பதான் தெரியும்ல எவ்வளவு இங்க இவ்வளவு தண்ணி பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நிறைய தண்ணி பண்றாங்க. இப்ப இந்த டீம் தான் லீட்ல இருக்க மாதிரி இருக்கு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஒண்ணுங்க
போங்க 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 செகண்ட் ஸ்டார் ஜி அப்படியே கை வச்சே ஊத்துங்க கை வச்சே ஊத்துங்க கை வச்சே அப்படியே ஊத்துங்க சீட்டிங் 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 கை வச்சு ஊத்த கூடாது கை வச்சே ஊத்துங்க ஏய் கை வச்சே கீழ ஊத்துங்க 30 செகண்ட்ஸ் இருக்கு 30 செகண்ட்ஸ் எவ்வளவு முடிஞ்சுச்சா ஓடு 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 10 9 8 7 6 5 4 3 2 1 சரி ஓகே ஸ்டாப் 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 எவ்வளோ கொலையில டம்ளர்ல தண்ணி போட்டாங்க ஏன் டீமுங்க போட்டாங்க நீங்க போட்டோம் பாத்தீங்களா போட்டோம் அதுக்கு நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா போய் பார்த்தா சொல்லணும் பார்க்காம சொல்ல கூடாது அது பரவாயில்ல கேம் நம்ம சொல்லி தரோம் பிள்ளைங்களுக்கு கேம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க நீங்களே எவ்வளவு தூரம் அடிச்சிக்கிறீங்க இல்ல அப்படிதான் எல்லாத்துக்கும் ஊத்தலாம் ஓகே அவங்களுக்கு தான் சிந்தாம ஊத்துங்க ஆமாங்க சிந்தாம ஊத்துங்க பாத்தீங்களா உங்க அதுக்கு டீமுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இது டை ஆயிடுச்சு மேட்ச் டை சரி இப்ப கிட்ஸ் வாங்க பாத்தீங்களா சொல்லி தந்துட்டேன் சின்ன சின்ன பசங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு இவர் பேர் தான் செல்வாண்ணா இவருக்கு இதுதான் வேலை இதுல இருந்து தண்ணி எடுத்து போவீங்க டேய் ஐயோ நோ ஸ்டார்ட் எடுத்து ஊத்து ஊத்து சார் ஊத்து ஊத்து ஊத்துங்க 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 அவ்வளவுதான் ஸ்லோவா ஊத்துங்க நீ வந்து நிக்கி முன்னாடி வந்து முன்னாடி அர்ஷன் பின்னாடி போயிடு பின்னாடி அர்ஷன் லைட்டா பின்னாடி வந்து இங்க வாங்கிக்கடா இது நிகழ் நிகழ் அதே மாதிரி தான் ஆமா ரெடியா ரெடியா இல்ல அது அக்காவோட அர்ஷன் வாங்க வாங்க லைன் இல்ல ஹனா லைன் இல்ல அது வாங்கிங்க இவருக்கு ஆனா இவருக்கு நீ அவர்னா கூடு கணக்குல வராது இல்ல அவ்வளவு டன் 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 சிவா இங்க பத்திரமா எடுத்து வச்சிரு ஓகே ஓகே வாங்க வாங்க சரி ஓகே வாங்க கவுண்ட் பண்ணலாம் வாங்க நோ வாங்க வாங்க கவுண்ட் பண்ணலாம் வாங்க வாங்க சீட்டிங் பண்ண கூடாது ஏன்னா ஊத்தல ஊத்தல எதுவுமே பண்ணல வாங்க 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 நம்ம எவ்வளவு நீங்க எவ்வளவு இங்க எடுத்துறோம் இங்க இங்க ஓகே கவுண்ட் பண்ணி ஊத்து அப்படியே இங்க பாருங்க ஊத்து ஊத்து 1 1 2 எங்க டீம் தான் வின் ஆகும் அண்ணா அரை டம்ளர் சிவா இங்க பாரு ஊத்தி இருக்காங்க இவ்வளவு 3 இவ்வளவு எடுக்கறேன் இவங்க ஊத்துறாங்க ஊத்துறாங்க அவன் பாரு இதுல தான் ஊத்துறான் 4 ஓகே நான் பார்த்தேன் 5 இந்த வர ஒரு நிமிஷம் கொட்டி ரெடி போறேன் கொஞ்ச நேரம் இருங்க அட இது அந்த தண்ணி கொஞ்சம் கீழே ஊத்தி இருந்துச்சுல அதுக்காக 6 இருங்கடா 7 நம்ம எல்லாம் 5 தான் ஊத்துன இவனுக்கு 8 9 ஓகே அடுத்து கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம தான் சீட்டிங் பண்ணிட்டீங்க நான் கவனிக்கல 1 உங்களுக்கு மட்டும் ஊத்தி ஊத்தி அழுந்தீங்க எங்களுக்கு மட்டும் முண்டு முண்டு அழுந்தீங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் 2 3 3
4 4 தான் 5 சம்மர் என்னாச்சம்மா 6 வேற வேற டைம்ல வேணுமா? நிறைய பசங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. 7 சரியா? 7 8 தான் சிவா. ஓகே யார் என்ன? மேட்ச் ஓகே மேட்ச் குட் ஜாப். குட் ஜாப் ஃபைனலாக டீயோட தாங்க முடிஞ்சிச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு க்ளீன் அப்லாம் பண்ணிவிட்டு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. வாங்க கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ நான் என்னென்னா எதனால் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, என்னை தாண்டி அவங்களுக்கு தான் வந்து வாங்க இன்றைக்கி இந்த ரீல்ஸ் எடுப்போம் அந்த ரீல்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு முன்னாடியே அனுப்பிடுவாங்க. ரீல்ஸும் வந்து எடுக்கிறதுக்கு அவங்க தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் வரலன்னா கூட சரி வாங்க நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. எப்போவுமே வந்து ஒரு டைமே நான் வந்து இவங்களை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே மாட்டேங்க. என்னோடய ஃபேமிலி அப்படின்னு தான் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது இவங்க தான் எப்போவுமே. இந்த ரீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி நின்றுட்டு ஒரே டைமில் எடுக்கணும் இந்த ரீலை. ஸோ அதுக்காக வந்து எவ்வளோ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து போயிட்டு திரும்ப ரிட்டனும் வந்து ஜாயினும் பண்ணணும். ஸோ இவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டு அந்த ரீல்ஸை எடுத்து முடிச்சுட்டு சரி ஒரு டேக்கில் வரல அப்படின்னா திரும்ப ஒரு 6லேருந்து 7 டேக் மேலே போகும். இருந்தாலும் சலிக்காமல் வந்து எடுத்தாங்க இந்த ரீலை. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய்.